இதுல வேற பாரு கேக்குறவன் கேனேன்னு தெரிஞ்சா கேஆர் விஜயா அக்கௌண்ட்ல கேடிவி தெரியுதுன்னுவானுங்க. நம்மள எப்படிலாம் ஏமாத்தலானுங்க. மோடி மாதிரி நேத்து ட்வீட் போடுகிறார் மோடி. தமிழ் மொழியின் சிறப்பை கண்டு நான் வியந்து போனேன். எப்ப எதுக்கு தெரியுமா ட்வீட்? தலைவர் கன்னியாகுமரியில வள்ளுவர் சிலையில இருக்கிறார். அந்த வள்ளுவர் சிலை விழால கலைஞர் நம்முடைய தளபதி இருக்கிறாருன்ட்டு இவர் ட்வீட் போடுறாரு. என்னத்துக்கு? தமிழ் மொழியில் போய் சிறப்பை. உடனே பிஜேபி காரலாம் ட்வீட் போடாம பாத்தீர்களா? மோடி மாதிரி யாரா தமிழ் வளர்க்க முடியுமானா? நான் தலையே சுத்தி போச்சு. மோடி எப்படா தமிழ் வளர்த்தாருன்னு. சரி, அவர் எப்படிதான் தமிழ் வளர்த்தாருன்னு வீடியோ எடுத்து பார்த்தேன். அவர் தமிழ்நாட்டுக்கு வரப்பெல்லாம் தமிழ்ல பேசிக்கிறார். என்ன பேசிக்கிறார் தெரியுமா? ஏக்கா அப்படியே பேசி காமிக்கிறேன். எதுல ஒரு அக்கா சிரிச்சுனே இருக்குது. இன்னைக்கு கயல் பார்க்கல, மருமக பார்க்கல, மூன்று முடிச்சு பார்க்கல. இவ்வளோ சீரியலை விட்டு இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்கன்னா அண்ணன் பரமசிவன் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பு நல்லா தெரியுது. சாதாரண கிடையாது. சீரியல்லாம் 6:30 மணி டிவி முன்னாடி உட்காந்து 10:30 மணிக்கு தான் மாமியார் டீ கேட்டாலும் இன்ட்ரோல தான். வீட்டுக்காருக்கு தோசை 10 மணிக்கு மேல தான். அந்த மாதிரி எதுல விட்ட? மோடி தமிழ்ல பேசுறது. ஒரு விழாக்கு மோடி வந்தார். எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. இவர் தமிழ்ல பேசி மக்களை கவர் பண்ண போறாராம். என்ன பேசுறாருன்னா, அவர் பேசுறது அப்படியே பேசுறங்க. தப்பா இருந்தா கை தூக்கணும். தம்பி அவர் அப்படி பேசலப்பான்னு. ஓகேவா? பெரியோர்களே, நாமளுக்கு வள்ளுவர் பிடிக்கும், நாமளுக்கு பாரதியார் பிடிக்கும், நாமல் ஊர்மலை போதுன்னாரு. அவன் மயக்கட்டு ஓட்டான். மைக் செட்டுக்காரன் ஊருக்கு போறாரா. அவரே ஊருக்கு போறாரா. இது உடனே பிஜேபி காரன் பாச்சிருங்களா, எங்கள் மோடியை போல். இதுவாடா தமிழ்? இப்படியா தமிழ் பேசுறது? நாங்கள் தான் தமிழை பாத்துக்கிறோம். ஐயா மோடி ஐயா, நீங்க 10 வருஷம் 11வது வருஷம் நடக்குது. நான் திருப்பி சொல்றேன், நீ இன்னும் 4 வருஷம் முதலமைச்சர். திரும்பி இந்த அண்ணாமலை பாத்தீங்கன்னா, நாங்கள் திமுக இந்த எடப்பாடி பழனிசாமியா இருந்தால் இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுகிறார். தமிழ்நாடு ஃபுல்லா ஆர்ப்பாட்டம். எதுக்குடா? திமுக ஆட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம். எடப்பாடி பேசுகிறார். ஏக்கா எடப்பாடி பேசுறத பாத்துக்கிறியா? பார்க்கலாம் நாளானிக்கு பார். நான் ஸ்டாலினை கேட்கிறேன், நான் உதயநிதியை கேட்கிறேன். வீட்டுல தோசை விடுவார் பிள்ளைங்க. இப்படிதான் இருக்கும். கை நிறுத்தினாலும் திருப்பி இப்படிதான் சொல்றாரு. சரி, அது ஒரு பழக்கம். என்ன சொல்லுகிறார்? 26ல திமுக அதிமுக ஆட்சியை பிடிக்கும், திமுகவை தோக்கடிப்போம். எங்க சிரிக்கிறதா அழுவுறதானே தெரியல. இவர் எங்களை தோக்கடிக்கிறதா? என் தலைவர் கழக தலைவராக பொறுப்பேற்று சந்தித்த 11 தேர்தலிலும் திமுகவை வெற்றி பெற வைத்த தலைவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட மாடல் நாயகன் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின். நீ எப்ப அதிமுக பொதுச் செயலாளர் வந்தியோ அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் 11 தேர்தலையும் தோல்விதான். சரி, 2024 ஆட்சி பிடிக்கும். எப்படி பிடிக்கும்? பிடிக்காது. ஏன் பிடிக்காது? கரகடகாரன் படம் பாத்தீங்களா? பாக்கலையா? பார்த்தோம். அதுல ஒரு மறக்க முடியாத சீன் ஒண்ணு இருக்கு. என்ன சீன் தெரியுமா? ஒரு சிகப்பு கலர் காரை செந்திலும் கவுண்டர் பண்ணி தள்ளின்னு போவாங்க. டிபி ஜாத்திரன்றது. இந்த டப்பா காரை வச்சுன்னு ராமராஜன் சார் சொல்லுவாரு. அப்ப கவுண்ட் பண்ணி சொல்லுவாரு, என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க, இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமா? பட்டியல் போட்டு இந்த காரை கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்ததுன்னு ஒண்ணு செந்தில் போய் கேட்பாரு, இப்ப சொப்பன சுந்தரி யார் வச்சுக்கிறான்? பலால் ஒரு அரை விட்டு சொல்வாரு, அதாடா என் வேலைன்ட்டு. அந்த மாதிரி இப்ப அதிமுக யாரு வச்சுங்கிறான்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு இலை சசிகலா கிட்டக்குது, ஒரு இலை ஓபிஎஸ் கிட்டக்குது. எடப்பாடி காம முட்டை பிடிச்சி நிக்கிறாரு. இது ஒட்டுமானே தெரியல, இது தேருமானே தெரியல. இவரு போய் 26ல ஆட்சியை பிடிக்கிறதா. இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. 2020 இன்னொரு புதுசா கலைப்பு விட்டுக்கிறாங்க. நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். திமுக வெற்றி தொடருமா? கோட்டையில் இருக்குமா? யார் ஆட்சிக்கு வருவா? யார் அதிக ஓட்டு வாங்குவா? யார் தோப்பா? யார் ஜெயிப்பா? யாருக்கு பர்சன்டேஜ் அதிகமாகும்? யாருக்கு பாதிப்பு? யாருக்கு லாபம்? எலவெடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான். எங்க அண்ணன் மோகன் இருக்கிறார், அண்ணன் சிட்டர்ஸ் இருக்கிறார், பரமசிவ இருக்கிறார், துரை இருக்கிறார். இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. 2026ல யார் ஆட்சிக்கு வருவா? இதான கேள்வி. பதில் நான் சொல்றேன் கேட்டுக்கோ. டெல்லியே வந்தாலும் கில்லியே வந்தாலும் 26 திமுக ஆட்சிக்கு வருவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. எங்களை தோக்கடிச்சிருவியா? இந்த இயக்கம் சாதாரண இயக்கமா? சினிமாவில் எடுக்கிற பல ஷாட் கிடையாது. இது ஒரு ஷாட் தான், 2வது ஷாட்டே கிடையாது. நீ திமுக குறை சொல்றதா? உங்க அப்பா சந்திரசேகர் கேட்டுப்பார், திமுக என்னன்னு தெரியும். உங்க அப்பா சந்திரசேகர் படத்தை எம்ஜிஆர் ரிலீஸ் பண்ண கூடாது சொன்ன போது உங்க அப்பனுக்கு உதவி செய்த இயக்கம் திமுக. இவர் வருவாரா, ஒரு மேடையில மாநாட்டு மேல பேசுவாரா, உடம்பெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனை எல்லாம் வஞ்சன் என்று சொல்லப்பட்ட ஆனாரப்பட்ட ராஜாஜி சொன்னார், திமுகவின் கட்ட விரல வெட்டுவென்று. அந்த ராஜாஜிக்கு சமாதி கட்டிய இயக்கம் திமுக, மறந்துவிடக் கூடாது. இந்தியாவுடைய பெருந்தலைவர் காமராஜர் லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்கினார், இந்திரா காந்தியை பிரதமராக்கினார். அதே இந்திரா காந்தி காமராஜர் கைது செய்ய சொன்னார். அந்த காமராஜரை காப்பாற்றி வந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். அந்த காமராஜரை பார்த்த இயக்கம். இது கொடுமை என்ன தெரியுமா? மேல தலைவர்லாம் உட்கார்ந்துக்கிறீங்க. திமுக யார் யார் கூட அரசியல் பண்ணிச்சு தெரியுமா?
ஆரம்பிச்ச காலத்திலிருந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும், இந்த வருஷத்துக்கு சேர்க்க மாட்டேன், யார் யார் கூட அரசியல் போனோம் தெரியுமா? நேரு, இந்திரா காந்தி, மொராரி தேசாய், லால் பகதூர் சாஸ்திரி, ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, காமராஜர், பக்தோச்சரம், சி சுப்பிரமணியம், வெங்கட்ராமன், கக்கன், மாப்போசி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இவங்க கூட எல்லாம் அரசியல் பண்ணோம்டா. ஆனா எங்களுக்கு வந்து கேடு காலம். இப்ப யார் கூட அரசியல் பண்றோம் தெரியுமா? அணிலு, கரப்பாம்பூச்சி, ஆமை, ஆட்டுக்குட்டி. பார்த்தா நாங்க இங்க அரசியல் பண்றதா வண்டலூர் ஜூல அரசியல் பண்றதானே தெரியல. என்னடா அது? பார்லிமெண்ட்ல போய் நேருவை பார்த்து கேள்வி கேட்ட இயக்கம் இது, இந்திரா காந்தியை கேள்வி கேட்ட இயக்கம், பக்தோச்சர் நிலகுலை வச்ச இயக்கம், ராஜீவ் காந்தியை பார்த்த இவங்க எங்க கேடு காலம் பாத்தியா? நாங்க இனிமே கூட்டம் வண்டலூர் ஜூல தான் போடணும். அநியாயமா இல்ல? என்ன நடக்குது? ஒரு பக்கம் இது பெரிய கூத்து என்ன தெரியுமா? ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி காலைல 10 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுறாரு, சசிகலாவை ஓபிஎஸ்சியும் தினகரனையும் அதிமுக நீக்கி விட்டோம். காலைல 10 மணி. 11 மணிக்கு தினகரன் அறிக்கை விடுறாரு, எடப்பாடி பழனிசாமி அதிமுக நீக்கி விட்டோம். 2 மணிக்கு தினகரனும் ஓபிஎஸ் அறிக்கை விடுறாங்க, சசிகலாவையும் ஓபிஎஸ்சியும் அதிமுக நீக்கி விட்டோம். மயிரா விலங்கு அந்த கட்சி ஒரே நேரத்தை 4 பேர் நீக்கி இருக்கிறாங்க மாத்தி மாத்தி. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் மறைக்கலாம் சொல்லல. அதிமுக இருந்தது, ஆண்டது, அது எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, ஜெயலலிதா கட்சி. 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம பங்காளி. கரெக்டாக்கா? அவன் நல்லா இருக்கணும். ஒண்ணு நம்ம இருக்கணும், இல்ல அவன் இருக்கணும். நடுவுல எந்த பரதேசி பண்டாரமும் வரவே கூடாது. புரியுதா? 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம கிட்ட இருந்து போனவன். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் விசுவாசியும் கூட கலைஞரை பிடிக்கல, ஆனா நம்முடைய தலைவர் தளபதியை எல்லாருக்குமே பிடிக்குது. 2 நாள் மணி ஆனந்த பவன் ஹோட்டல், அறிவாலயம் போல ஆனந்த பவன் ஹோட்டல்ல போறேன், ஒரு அதிமுக பகுதி செயலாளர் எங்கெல்லாம் தெரியல, என்ன கையை பிடிச்சி பார்த்து சொன்னாரு, தம்பி நான் உங்க வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டேன், நல்லா பண்றேன்டா, ரொம்ப சூப்பரா, ஆனா அதிமுக காரனா பகுதி செயலாளர். பகுதி செயலாளர் என் வீடியோ பார்த்தானா அந்த கட்சி என்ன ஆகுது? இன்னைக்கு அந்த கட்சி கலகலத்து போயிருக்கு. காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி. காரணம் என்ன? மோடி கிட்ட போய் சரண்டர் ஆனது, தமிழ்நாட்டு உரிமையை விட்டு கொடுத்தது. இங்க ஒரு நடிகர் பேசுறாருல்ல, நான் சொன்னேன் நடிகருக்கு என்ன பஞ்சாயத்தா? பொண்ணு வாங்கி பொண்ணு கொடுத்தனா? அந்த யாரு கூட எனக்கு தெரியாது. ஏன் தேவையில்லாம பேசுறாரு? மாநாடு ஆரம்பிச்சார், என்ன பேசிருக்கணும்? என் கட்சி கொள்கை இது, நான் இதெல்லாம் செய்வேன், இது என்னுடைய எண்ணம் அப்படின்னு பேசியிருந்தா நடிகரை பாராட்டி இருக்கலாம். 2 மாசம் பொறுத்து ஒரு அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா நடிகர் பேசுகிறார், என்ன பேசியிருக்கணும்? அம்பேத்கருடைய சித்தாந்தம் பிடிக்கும், அம்பேத்கருடைய கொள்கை பிடிக்கும், நான் வழி நடப்பேன், இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க, சிறப்பா இருக்கு, அம்பேத்கர் பெருமையா பேசியிருக்கணும். ஆனா அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவிலையும் நீங்கள் திமுகவே கொட சொல்றீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? சரி, ஒன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன், இந்த கூட்டம் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழா கூட்டம். எதுக்கு ஒரு பிறந்த நாள்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு 15-20 நாள் இன்னொரு புயல் வந்ததா? அந்த புயல் என்ன சொன்னாங்கன்னா, சென்னைக்கும் மகாபலிபுரத்துக்கும் நடுவுல கரையை கடக்கும்னா. எங்கக்கா? சென்னைக்கும் மகாபலிபுரத்துக்கும். எங்க அண்ணன் மோகன், சிற்றரசு, பரமசிவம் 2 நாள் நைட்டு தூங்காம மண்டபத்தை புடி, ஸ்கூல புடி, பாலை வாங்க, ரொட்டியை வாங்க, பாய வாங்க, அதை வாங்க, போட்டை புடி, தண்ணியே வரல, போட்டு வந்துச்சு. அவ்வளவு முன்னெச்சரிக்கையா காத்திருந்தோம் புயல் வரும்னு. அது கடலூர் போயிடுச்சு, இங்க வரல. அரசாங்க ஏற்பாடு. இந்திய வானிலை என்ன சொல்லிச்சு? சென்னைக்கு மகாபலிபுரத்துக்கும். அமெரிக்கா வானிலை என்ன சொல்லிச்சு? சென்னைக்கு மகாபலிபுரத்துக்கும். சென்னை வானிலை என்ன சொல்லிச்சு? சென்னைக்கும் மகாபலிபுரத்துக்கும். தனியார் வானிலை 4 பேர் டிவியில பேசுறான், அவங்க என்ன சொன்னாங்க? சென்னைக்கும் மகாபலிபுரத்துக்கும். ஒரு பெரிய சேதம் வந்துட போது, மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, மரம் வந்தா உடனே எடுக்கணும், வெள்ளம் வந்தா உடனே தடுக்கணும், எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளர்லாம். ஆனா புயல் வரல, கடலூர் போயிடுச்சு. ஆனா இந்த வாட்டி வந்த புயல் சாதாரண புயல் கிடையாது, ரொம்ப திமிரு பிடிச்ச புயல். பாண்டிச்சேரியில பேர் என்ன ரெஸ்ட் எடுத்துட்டு போய்க்குது, நம்ம தான் பாண்டிச்சேரியில பேர் ரெஸ்ட் எடுப்போம். புயல் போய் 2 நாள் பாண்டிச்சேரி ரெஸ்ட் எடுத்துட்டு போய்க்குது. சரி, நான் ஒரே நாள்ல வரோன்னு சொன்னது, நாங்க ஏன் சென்னைக்கு ஏற்பாடு பண்ண? விஞ்ஞானத்தை நம்பணும். விஞ்ஞானம் தானே. அமெரிக்காக்காரன் சொல்றான், பொய்யா சொல்ல போறான், டெல்லிக்காரன் சொல்றான், சென்னைக்காரன் எல்லாம் ஏற்பாடும் பண்ணும். விஞ்ஞானத்தை நம்பி எல்லா ஏற்பாடும் பண்ணும். ஆனா விஞ்ஞான இயற்கை என்ன சொல்லிச்சுன்னா, நீ என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் நான் எடுக்கிற தாண்டா முடிவுன்ட்டு அது போய். விஞ்ஞானம் நீ செல்போன் வந்துருச்சு, எல்லாரு கையிலும் கையெடுக்க தொலைபேசி வந்துருச்சு. நான் முதல்ல சொன்ன எல்லாரும் சீரியல் பேர்லாம் சொல்லி சொன்னேன், இதெல்லாம் சீரியல்லாம் இருக்குன்னு. இன்னைக்கு சீரியல் மிஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, எல்லாத்துலயும் ஆண்ட்ராய்டு போன் இருக்கு, நைட்டு போய் யூடியூப்ல பாத்துக்கலாம், வளர்ந்துருச்சு. பாண்டிய சோழ என்ன நடந்தது அது கூட நம்ம பாத்துக்கலாம். ஏக்கா அப்படியே ஒரு 25 வருஷம் முன்னாடி வாங்கல, பின்னாடி போவோம். 25 வருஷம் முன்னாடி சன் டிவி இருந்ததா? கேபிள் டிவி இருந்ததா? ஒரு 40 வயசு ஆளுக்கு எல்லாருக்கும் தெரியும். 25 வருஷம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், வெள்ளிக்கிழமான ஒளியும், ஞாயிற்றுக்கிழமான ஒரு படம். கரெக்டாக்கா?
அப்போ எல்லாரும் வீட்ல டிவி இருக்காது, தெருவுல 4 பேர் வீட்ல டிவி இருக்கும். ஒளியும் பார்க்கணும்னா 4 கரெக்டா? 4 கொடுத்து ஒளியும் பார்த்தலாம் கை தட்டு. ஞாயிற்றுக்கிழமை படம் பார்க்கணும்னா 50 பைசா. சில வீட்டுல ஜன்னல் திறந்து இருக்கும், எட்டி எட்டி பார்ப்போம். சில வீட்டுல வாசப்படியில் உட்கார்ந்து இருப்போம். போங்க போங்க நாங்க சாப்பிடணும் அப்புறம் வாங்கன்னுவாங்க. உண்மைதானே? இப்படிதானே பார்த்தோம். 400 வீடு இருக்கும், 4 வீட்டுல தான் டிவி இருக்கும். ஆனா மகராச கலைஞர் தான் எல்லா வீட்டுக்கும் டிவி கொடுத்து யாரும் யார் வீட்டுல போய் பார்க்க கூடாதுன்னு சொன்னவர் கலைஞர். எல்லாம் டிவியில பார்த்தோம். இந்த புயல் நம்மள மிரட்டுதோ இல்லையோ, இந்த டிவி காரங்க மிரட்டுறானுங்க பாரு. வந்து விட்டது அடையாருக்கு பக்கத்துல கிட்டேன். இவனுங்க பண்ற அலம்புல் தான் இந்த லோ பிபில இருக்கிறவங்க செத்தே போயிடுவோம் உங்களுக்கு. இந்த டிவி காரம் பண்ற அலம்பல் புயல் அந்த மாதிரி. நான் இவ்வளவு நம்பிக்கையா இருந்தோம். சென்னைக்கு புயல் வரல. கடலூர், விழுப்புரம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஒரே நாள் நைட்ல 50 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. வருண் சொன்னது சென்னையில மழை பெஞ்சது, கடலூர்ல பாறை உருண்டு வந்தது, திருவண்ணாமலையில. என்னக்கா இது? இங்க சென்னை, கடலூர், திருவண்ணாமலை. நாங்க தலைவர் சொல்றோம். உதயநிதி ஸ்டாலின் ஏன் தெரியுமா தலைவர் தூக்கி வச்சு கொண்டாடுறோம்? 30ஆம் தேதி நைட்டுக்கு மழை பெய்யுது. ஒரே நாள் நைட்டு 50 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. கடலூர் நாசமா போயிடுச்சு, விழுப்புரம் நாசமா போயிடுச்சு, தர்மபுரி நாசமா போயிடுச்சு. போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுது. கலெக்டர் பேசின உடனே காலைல 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினவர் 6 நாள் அந்த 6 மாவட்டத்திலும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிய ஒரே தலைவன் எங்கள் இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். எல்லா கிராமத்துக்கு போனார். சேத்துல போனார், மழையில போனார், கொற்றமலையில போனார், வெள்ளத்துல போனார், எல்லா கிராமத்துக்கு போனார். கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன், என் அரசு உங்களை பாதுகாக்கும் என்று சொன்ன தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அப்படி இந்த பக்கம் வருவோம். 30ஆம் தேதி வீட்டை விட்டு கிளம்பி 6ஆம் தேதி தான் வீட்டுக்கு வரார். 6 நாள் 6 டிஸ்ட்ரிக்ட் போறாரு. பெரிய கொடுமை என்ன தெரியுமா? புயல் இங்க வரும்னா மழை அங்க பெஞ்சிது, பாறை உருண்டுச்சுன்னு சொன்னல. பாறை எங்க தெரியுமா உருண்டுச்சு? திருவண்ணாமலை மலை மேல இருக்கிற உச்சியில இருக்கிற பாறை உருண்டு வந்துருச்சு. அந்த மலைக்கு பேர் அக்னிதலம். ஐயா கரெக்டுங்களா? அக்னிதலம். அந்த மலையை பௌர்ணமி ஆனா சுத்தி வருவாங்க. மலையை சுத்தி வந்தா நல்லா இருப்போம்ட்டு. ஆனா மலை மேல இந்த உச்சியில பெரிய பாறை உருண்டு ஒரு வீட்டு மேல விழுந்து அந்த வீட்டுல இருந்த 5 குழந்தைங்க நசுங்கி செத்து போச்சு. கொடுமை என்னன்னா, அந்த பாறை வீட்டு மேல விழுந்தது இல்ல, உள்ள 7 பேர் இருந்தாங்க. அவங்க உயிரோடு இருக்கிறாங்க இல்லையான்னு தெரியல. இடுக்குமான இடம். துணை முதலமைச்சர் உடனே அங்க போறாரு. அவங்களை அதெல்லாம் வெளியே எடுத்து அவங்களை வெளியே கொண்டு வரது 18 மணி நேரம் ஆச்சு. ஆனா சோகமான விஷயம், அந்த 7 பேரையும் காப்பாற்ற முடியல. ஆனால் பெரியவர்களே, அந்த 18 மணி நேரம் அங்கேயே உட்கார்ந்திருந்த தலைவன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 18 மணி நேரம் கழிச்சு 7 பேர் பணமா தான் எடுக்க முடிஞ்சது. அந்த 5 குழந்தைங்க செத்து போச்சு. நான் இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இங்க நிக்கிறவங்க கேட்கறவங்க எல்லாருமே உதயசூருக்கு தான் ஓட்டு போட்டீங்க. நான் நம்ப மாட்டேன். கொஞ்சம் பேர் மாத்தி போட்டுருக்கலாம், இனிமே போடுறேன்னு வந்திருக்கலாம். யாருன்னா போடலன்னா, அரசியல் மாற்று கருத்து இருந்தால் உங்கள் மனசாட்சியில் கை வைத்து சொல்லுங்கள். விழுப்புரம் பாதிக்கப்பட்டது, கடலூர் பாதிக்கப்பட்டது, தர்மபுரி பாதிக்கப்பட்டது, கிருஷ்ணகிரி பாதிக்கப்பட்டது, திருவண்ணாமலை பாதிக்கப்பட்டது. இந்த 5 மாவட்டங்கள் பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் களத்தில் இருந்தால் மீட்பு பணி செய்தார், உதவி செய்தார், முடக்கி விட்டார். 6 நாள் கழித்து சென்னைக்கு வந்தார். ஐயா நடிகர் அவர்களே, கட்சி ஆரம்பிச்சீங்க, திமுகவை குறை சொல்றீங்க. நடிகையின் கல்யாணத்துக்கு கோவாவுக்கு போக தெரிஞ்ச உங்களுக்கு கடலூர் போக தெரியாதா? திருவண்ணாமலை போக தெரியாதா? ஏன் உங்க கால் தேர்ல படாதா? உங்க வண்டி டயர் மழை தெல்ல போக கூடாதா? ஐயா நீ எங்குமே போவானா? அந்த 5 குழந்தைங்க செத்து போச்சியா நசுங்கி. அந்த இளவு வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. ஒரு நடிகையை கூப்பிட்டுக்கிட்டு கோவாக்கு போறீங்க, ஆனா கடலூருக்கு வர தெரியாதா? நீங்க டைலாக் பேசுறீங்க. திமுக பார்த்து திமுக சும்மா இருப்பானா? உன் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த கட்சிக்கு வயசு 75. 75 வயசுலயும் நீ நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் எல்லாரும் பல பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. சிவாஜி கணேசனை விட ஒரு சிறந்த நடிகர் இந்தியாவில் கிடைப்பாரா? எப்படி சிரிக்கணும், எப்படி அழணும், எப்படி நடிக்கணும், எப்படி நடக்கணும் இருக்கு உதாரண புருஷன் ஐயா சிவாஜி கணேசன். கட்சி ஆரம்பிச்சார், எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல. பாக்கியராஜ் தெரியுமா?
முருங்கீரையும் முருங்காயும் ஃபேமஸ் ஆக்கினவர் முந்தானி முச்சி படத்துல அந்த பாக்கியராஜ் எம்ஜிஆர் சொன்னார் என்னுடைய கலை உலக வாரிசுன்னார். எம்ஜிஆர் யாருமே வாரிசுன்னு சொன்னதே இல்லை. எம்ஜிஆர் வாரிசுன்னு சொன்னது பாக்கியராஜ மட்டும்தான். என்னுடைய கலை உலக வாரிசுன்னாரு. அந்த பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, கடையை மூடிட்டு போயிட்டாரு. டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சார், சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சார், ஐயா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சார், நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சார், எல்லா நடிகரும் கட்சி ஆரம்பிச்சாங்க. யாருமே போனி ஆகல. நீங்க திருப்பி கேட்கலாம், அது எப்படி திமுக எதிர்த்து எந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சாலும் போனி ஆக மாட்டாங்க, என்ன காரணம் கேட்கிறீங்களா? என் கட்சி கிடைத்த தொண்டனை போல் இந்தியாவில் எந்த கட்சிக்கும் இப்படி ஒரு தொண்டன் கிடைத்திருக்க மாட்டான். எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் உடனே ஒருத்தர் கேட்பார், அப்ப எம்ஜிஆர் மட்டும் கட்சி ஆரம்பிச்சு ஜெயிக்கலையான்ட்டு. எம்ஜிஆர் நடிகரான கட்சி ஆரம்பிக்கல, திமுக இருந்துதான் நடிகர் ஆனார். திமுக 20 வருஷம் எம்ஜிஆர் உழைச்சார். எம்ஜிஆர் திமுக வளர்த்தார், திமுக எம்ஜிஆரை வளர்த்தது. 25 வருஷம் எம்ஜிஆர் திமுக இருந்து பிரிஞ்சு போன பிறகுதான் அன்றைய அரசியல் சூழ்நிலை எம்ஜிஆர் ஜெயிக்க முடிஞ்சது. இன்னைக்கு எம்ஜிஆர் ஜெயிக்க முடியாது. எத்தனையோ நடிகர் வந்து போயிட்டார்கள், திமுக அழிப்பன்ட்டு அழிக்க முடியல. இன்னைக்கு இந்த கட்சிக்கு வயசு 75. இங்க இருக்கிற எல்லாரும் எம்எல்ஏ எம்பி ஆட முடியுமா? எல்லாரும் மந்திரி ஆட முடியுமா? எல்லாரும் கோட்டைக்கு போட முடியுமா? திமுக தொண்ணுகிற ஒரே பெருமை என்ன தெரியுமா? பிச்சைக்காரனாக செத்தாலும் திமுக கட்சிக்காரனாக சாக வேண்டும். அதுதான் ஒவ்வொரு திமுக தன்னுடைய பெருமை. நான் முதலே சொன்ன இந்த கட்சிக்கு வயது 75. இந்தியாவில் எந்த கட்சிக்கும் இல்லாத பெருமை திமுகவுக்கு உண்டு. திமுக காரன் கெத்தா இருக்கிறான், திமுறா இருக்கிறான். என்ன காரணம்? பெரியவர்களே, தாய்மகளே, 75 வருஷம் இந்தியாவில் தேசிய கட்சி 6 கட்சி இருக்கு. காங்கிரஸ் 120 வருஷம், பாஜக, கம்யூனிஸ்ட், சமாஜ்வாடி, பகுஜன் சமாஜ். காங்கிரஸ் ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் 4 சின்னம் மாறிடுச்சு. முதல்ல ஒத்த மாடு, அப்புறம் ரெட்ட மாடு, அப்புறம் ராட்னம், இப்ப கை சின்னம். ஆளுகிற பாஜக கட்சி முதல்ல ஜனசங்கம், முதல்ல வேற சின்னம், இப்ப வேற சின்னம். கம்யூனிஸ்ட் ஆரம்பிச்ச போது வேற சின்னம், ரெண்டாக உடைந்தது வேற சின்னம். பகுஜன் சமாஜ் ஆரம்பிக்கப்பட்டது வேற சின்னம், இப்பொழுது வேற சின்னம். சமாஜ்வாடி ஆரம்பிக்கப்பட்டது வேற சின்னம், இப்பொழுது வேற சின்னம். இந்தியாவில் 6 தேசிய கட்சி ஆரம்பிக்கப்பட்டது வேற சின்னம், இப்பொழுது வேற சின்னம் வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 40 மாநில கட்சி. பாமக தலைவர் ராமதாஸ் கட்சி ஆரம்பிச்சார் 88ல. அவர் கொடுத்த சின்னம் என்ன தெரியுமா? யானை. 91 தேர்தலில் பண்டுட்டி ராமச்சந்திரன் யானைச்சந்திரன் ஜெயிச்சாரு. நான் யானையில ஜெயிச்சேன்னு சட்டமன்றத்துக்கு யானையிலே போனாரு. தாமரக்கணி விட்டான் ஒரு அறை, யானையும் காணும் ராமச்சந்திரனையும் காணும். யானை ஜூல விட்டாங்க, ராமச்சந்திரன் ஊருக்கு போயிட்டாரு. தேர்தல் கமிஷன் யானையை வாங்கிக்கின்னு மாம்பழத்தை கொடுத்தது, இதை சப்பின்னு இருங்கன்ட்டு. சார் மாம்பழத்தை சாப்பிட சொன்னாங்க, அப்ப நம்ம மாம்பழம் கொடுத்தாச்சு. கட்சி ஆரம்பிச்சு விடு வேற சின்னம், இப்ப வேற சின்னம். நம்ம என்ன வைகோ கோவப்பட்டு வெளியே போனார், கொடை கொடுத்தாங்க. அடிச்ச புயல கொடை நிக்கல, பம்பரத்தை வாங்கி ஜாடி நம்ம கிட்ட கொடுத்து நம்ம கிட்டே வந்துட்டார். அதிமுக எம்ஜிஆர் 72 ஆரம்பிச்சார், 77 ஆட்சி பிடிக்கிறார், 87 செத்து போயிட்டார். 77 ஆட்சி பிடிக்கிறார், 87 செத்து போயிட்டார். 88 தமிழ்நாட்டில் தக்காளி சண்டை, ஜெயலலிதாவுக்கும் ஜானகிக்கும் என்ன ஆச்சு தெரியுமா? ஜானகிக்கு ரெட்டப்புறா கிடைச்சது, ஜெயலலிதாவுக்கு சேவல் கிடைச்சது. அதிமுக ரெட்டலை முடக்கப்பட்டது. எம்ஜிஆர் இறந்த போது ஒரு வாட்டி முடக்குனாங்க, ஜெயலலிதா இறந்த போது ஒரு வாட்டி முடக்குனாங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா கட்சியும் ஆரம்பிக்கப்பட்ட போது வேற சின்னம், இப்போது வேற சின்னம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் 57 துவங்கி 2024 வரையில் அண்ணா பெற்று தந்த உதயசூரியனை தவிர வேறு சின்னமே பெறாத ஒரே இயக்கம் வரலாற்றில் திமுகவை தவிர வேறு இயக்கம் இல்லை. இந்த இயக்கத்தை தான் நேத்து வந்தவெல்லாம் திமுக அழிச்சிரும் ஒழிச்சிருவேன் சொல்றானா, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இயக்கத்தை அழிப்பேன் சொன்னவனை தான் இந்த இயக்கம் அழித்திருக்கிறது தவிர இந்த இயக்கத்தை எந்த கோமலால் அழிக்க முடியாது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் போகிற இடம்லாம் சொல்லுகிறார் 200 ஜெயிப்போம் 200 ஜெயிப்போம்னு. ஆணவமா? இல்லை. அகங்காரமா? இல்லை. திமுறா? இல்லை. அப்புறம் எப்படி சொல்றீங்க 200 ஜெயிப்போம்னு? உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கைகள். உங்களுக்கு அவ்வளவு நல்லது செய்திருக்கிறோம், சொன்னதை செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம். இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கீங்க. என் தம்பி பேசுற போது சொன்னா ஆட்சிக்கு வந்தோம், கொரோனாக்கு 4000 தந்தோம், ஆட்சிக்கு வந்தோம், மாசம் 1000 ரூபாய், ஆட்சிக்கு வந்தோம், உங்க வீட்டு பொம்பளை புள்ள படிக்க போன 1000 ரூபாய், ஆட்சிக்கு வந்தோம், உங்க வீட்டு பையன் படிக்க போன 1000 ரூபாய், ஆட்சிக்கு வந்தோம், உங்க மாமியாருக்கு 1200, ஆட்சிக்கு வந்தோம், இலவச பஸ் பாஸ், ஆட்சிக்கு வந்தோம், இல்லம் தேடி கல்வி, ஆட்சிக்கு வந்தோம், வீடு தேடி மருத்துவம், இவ்வளவு கொடுத்தோம்.
ஆனா இவ்வளவு கொடுத்தாலும் ஒரு அக்கா சொல்லுது, எல்லாம் கொடுத்தீங்க கரண்ட் பில் ஏத்திட்டீங்களே. அதுல அந்த அக்காவுக்கு இது பேரு இப்படி வாங்கி இப்படி தரானு கிடையாது. சத்தியமே தெரியாது. இதெல்லாம் இது குழப்பம் பண்றது. தண்ணி பிடிக்கிற இடத்துல கோயில் எல்லாம் போய் இப்படி வாங்கி இப்படி தரானுங்கன்னு சத்தியமா சொல்றேன். கரண்ட் பில் நாங்க ஏத்தல. உங்களுக்கு சந்தேகம் வந்தா போறப்ப மாரியத்தை கொள்ள மண்ணவாரி போட்டுப்போம். நாங்க ஏத்தல. நீ திருப்பி கேட்கலாம், ஏன் ஆளுங்கட்சி எம்எல்ஏ மோகன் தாயா, மாவட்ட செயலர் நிலைக்குழு சிற்றரசு தாயா, பரமசிவதான் கவுன்சில், நீங்க தான் பவர்ல இருக்கிறீங்க. இப்ப நீங்க கரண்ட் பில் ஏத்தாம யார அக்கா இப்பயும் சொல்ற நாங்க ஏத்தல. அப்ப யார் ஏத்துனது? ஒரு படத்தை சொல்லுவான் தெரியுமா, எல்லாம் மேலகிறோம் பார்த்து பாயிண்ட், எல்லாம் மேலகிறோம் பார்த்து பாயிண்ட். அந்த மாதிரி தான் 2011 2021 10 வருஷம் அதிமுக ஆட்சி நடந்தது. அந்த அம்மா 6 வருஷம் முதலமைச்சர் இருந்தது. நான் இப்ப அந்த அம்மா தான் சொன்னேன், பேர் சொல்லல. கவனிச்சிங்களா? பேர் சொல்லல. இதே ஜெயலலிதா சாவதுக்கு முன்னாடி இதே அண்ணா நகர்ல பல இடத்துல கூட்டம் பேசிக்கிறேன், ஜெயலலிதா தான் சொல்லியிருக்கேன். அந்த அம்மா உயிரோட சொல்ல ஜெயலலிதான்னு சொன்னேன். இப்ப அம்மா அம்மான்னு மரியாதையை தான் கூப்பிடுறேன். ஏன் தெரியுமா? அந்த அம்மா செத்த பிறகு தான் அந்த அம்மா மேல ஒரு மரியாதையே வந்தது. நீ திருப்பி கேட்கலாம், ஏப்பா உயிரோட இருக்க சொல்ல மதிக்கல, செத்து போன பிறகு அம்மான்னு மதிக்கிறேன்னு சொல்லி. என்ன தெரியுமா காரணம்? செத்து போன பிறகு ஜெயலலிதா மேல ஏன் தெரியுமா மரியாதை வந்தது? இவ்வளவு பைத்தியக்காரரை வச்சு கட்சி நடத்திருக்கு பாரு. சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அம்மா 6 வருஷம் முதலமைச்சர் இருந்து செத்து போச்சு. அப்புறம் ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் வந்தாரு, ஓபிஎஸ் வந்தாரு. அந்த மாதிரி 2014 2வது முறை ஜெயிச்சு முதலமைச்சர் இருக்கிற பொழுது நல்லா கவனிக்கணும். யாராவது அதிமுக அந்த கூட்டத்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு கூட்டம் போட்டு பதில் சொல்லணும். டெல்லியில இருந்து ஒரு ஃபைல் வருது ஜெயலலிதா கிட்ட. பிஏ கொண்டு போய் ஜெயலலிதா கொடுக்குறாங்க. ஐயா அம்மா இந்த ஃபைல்ல கையெழுத்து போட சொன்னார் மோடின்ட்டு. இந்த ஃபைல ஜெயலலிதா அம்மா படிச்சு பார்த்துதான் கண்ணெல்லாம் செவுந்து போச்சான், டென்ஷன் ஆயிடுச்சான், மூஞ்சில தூக்கி வீசிச்சான். யார்கிட்ட கையெழுத்து கேட்கறீங்க? விளையாடுறீங்களா? ஏன் ஜெயலலிதா அவ்வளவு கோபப்பட்டாங்க? ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆனாங்க? ஏன் அந்த ஃபைல தூக்கி அடிச்சாங்க? அந்த ஃபைல் பேர் என்ன தெரியுமா? உதய் மின் திட்டம். நல்லா மனசுல வச்சுக்கோ. அந்த கோப்பு பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. உதய் மின் திட்டம். ஏன் அந்த கோப்பை பார்த்த உடனே ஃபைல பார்த்து ஜெயலலிதா கோவப்பட்டு மூஞ்சில தூக்கி வீசிச்சுன்னா, அந்த ஃபைல கொடுத்த மோடி அரசாங்கம் ஜெயலலிதா பார்த்தோன்னு ஏன் கோவப்பட்டாங்கன்னா, அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா, இனிமே தமிழ்நாட்டில் கரண்ட் பில்ல நாங்க தான் ஏத்துவோம். எழுதி அமைச்சது யாரு? யாரு? இந்த பார்த்தோம்னா அந்த அம்மா சொல்லிச்சான். நான் சொன்னல இறந்த பிறகு அந்த அம்மா மேல மரியாதை வந்ததுன்னு. அந்த அம்மா புடவை தான் கட்டி இருந்தது, ஆனா ஆம்பளை மாதிரி முடிவெடுத்தது அந்த அம்மாயை பாராட்ட வேண்டும். பார்த்து இந்த ஃபைல பார்த்து அந்த அம்மா சொல்லிச்சான், ஏன் ஸ்டேட்ல கரண்ட் பில்லை எப்ப ஏத்தணும் குறைக்கணும் நான் தான்டா முடிவு பண்ணணும், டெல்லியில் இருக்கிற மோடி முடிவு பண்ணக்கூடாது, கையெழுத்து போட மாட்டேன்ட்டு அந்த அம்மா சொல்லிடுச்சு. அந்த அம்மா 2014 செத்து போச்சு. 4ஆம் தேதி செத்துதான், 5ஆம் தேதி செத்துதான். யார் அடிச்சா என்ன? 1 கோடி ரூபாய் இட்லி துணுக்குறானுங்க. எவ்வளவு? அந்த அம்மா சீரியஸ் ஆகுது. இவனுங்க 1 கோடி ரூபாய் இட்லி துணுக்குறானுங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் மட்டுமே இட்லி சாப்பிட்ட பில்லு மட்டும் 1 கோடி ரூபாய் விளங்குவாங்க அவனுங்க. கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி செத்து போச்சு. நல்லா கவனிக்கணும். உதய் மின் திட்டம் மோடி கொடுத்து அனுப்புறார். இந்த அம்மா கோவப்படுது, தூக்கி மூஞ்சில வீசுது, கையெழுத்து போடல. இவனுங்க ஆட்சிக்கு வந்தானுங்க. தான் மேல வழக்கு விடக்கூடாது, தான் பாதிக்கப்படக்கூடாது, தான் பதவியை காப்பாத்திக்கணும்ட்டு டெல்லியில இருந்து கோப்பு சென்னைக்கு வந்தது, கையெழுத்து போடல. இவனுங்க 3 பேர் டெல்லிக்கு போ. ஆனா ரொம்ப முக்கியம் இப்ப அது ஒரு கையெழுத்து ஞாபகம் வந்துச்சு. இந்த 3 பேர் டெல்லி கிளம்பி போனானுங்க. எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், தங்கமணியும் அன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சர் டெல்லிக்கு போய் மோடி காலில் விழுந்து அந்த கால் ஷூவை பாலிஷ் பண்ணிட்டு, எந்த கோப்புல ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னாரோ அந்த கோப்புல தங்கமணி கையெழுத்து போட்டாரு. இவனுங்க ஜெயலலிதா விசுவாசியா? அம்மா ஆட்சி நடத்துவோம், அம்மா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன கோப்புல போய் கையெழுத்து போட்டானுங்க. கரண்டா ஆயிட்டானுங்க, விட்டு கொடுத்துட்டானுங்க, தமிழ்நாட்டை வித்துட்டானுங்க. சென்னைக்கு வந்தாச்சு. 2021 திமுக ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்து 3 மாசம் டெல்லியில இருந்து லெட்டர் கொடுத்து முதலமைச்சருக்கு. என்ன லெட்டர் தெரியுமா? கரண்ட் பில்லை ஏத்துங்க. முதலமைச்சர் அதிர்ச்சி ஆயிட்டாராம். கரண்ட் பில்லை ஏத்துறதா?
இப்போதான் கொரோனாலாம் முடிஞ்சு மக்கள் மூச்சு விடவே ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி கரண்ட் பில்லை ஏத்துறதுன்ட்டு அடுத்த கேள்வி கேட்டாரா. ரெண்டாவது கரண்ட் பில்லை ஏத்த சொல்லி சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் தானே முதலமைச்சர் கேட்கிறப்போ டெல்லிக்காரன் சொல்லியிருக்கிறான், போன வாட்டி ஆட்சியில் இருந்தவங்கள சரண்டர் எழுதி கொடுத்துட்டான், உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டா, இனிமே அந்த அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்குன்னு டெல்லி சொன்னது. முதலமைச்சர் ஏத்தல. இரண்டாவது லெட்டர் வருது, முதலமைச்சர் ஏத்தல. மூணாவது லெட்டர் வருது, முதலமைச்சர் ஏத்தல. நாலாவது லெட்டர் வருது, முதலமைச்சர் ஏத்தல. அஞ்சாவது லெட்டர் மோடி அரசாங்கம் யாருக்கு எழுதிச்சு தெரியுமா? முதலமைச்சருக்கு எழுதல, மின்சாரத்துறை அமைச்சருக்கு எழுதல, மின்சாரத்துறை செயலாளருக்கு எழுதல. டெல்லி யார்த்தமா லெட்டர் எழுதுது? தமிழ்நாடு ரிசர்வ் பேங்க் லெட்டர் எழுதுது. என்னன்னு தெரியுமா? நாங்க கரண்ட் பில்லை ஏத்த சொல்றோம், ஸ்டாலின் அரசாங்கம் ஏத்த மாட்டேன்னு சொல்லுது. ஆகவே இந்த மாசம் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு தர வேண்டிய தொகையை தராதீங்க. எவ்வளவு பாசம் பாத்தீங்களா மோடிக்கு? தமிழ்நாட்டு மக்கள் மேல எவ்வளவு அக்கறை பாத்தீங்களா? ஏத்த மாட்டேன் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார், ஏத்த சொல்லி மிரட்டுறார் மோடி. ரிசர்வ் பேங்க் லெட்டர் எழுதுறாங்க, அவன் கடன் தர மாட்டேன்ட்டான். அவன் மின்சார வாரியத்துக்கு கடன் தரலன்னா இபி நடத்த முடியாது. சும்மாவே இபி ஆபீஸ் போன் எடுக்க மாட்டானுங்க. சம்பளம் கொடுக்கலன்னா கஷ்டமாயிடும். வேண்டா வெறுப்பா இவனுங்க கையெழுத்து போட்டதால மத்திய அரசாங்கம் கிட்ட சொல்லி யூனிட்டுக்கு 4னா 50 காசு ஏத்தணும். இப்ப சொல்லி யார் ஏத்துனது கரண்ட் பில்ல? யார் ஏத்துனது? சத்தமா சொல்லுங்க. அதுல இன்னொரு கொடுமை தெரியுமா? நாங்க ஏத்தது 4னா ஹவுஸ் ஓனர் ஏத்தது 44 ரூபாய். இந்த வாடகை வீட்டுல பாவம். அரசாங்கம் ஏத்தது 4னா ஹவுஸ் ஓனர் ஏத்தது அதை விட அதிகம். இன்னைக்கு கேட்கிறேன், ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன கோப்புல கையெழுத்து போட்டு எடப்பாடி பழனிசாமி, அந்த கரண்ட் பில் காரணமா இருந்ததும் எடப்பாடி பழனிசாமி தான். இப்படி தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பது மோடி அரசு. தமிழ்நாட்டு மக்களை அரண் காப்பது நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் தெரிவித்துக் கொண்டு மிக சிறப்பாகவும் மிக அழகாகவும் நம்முடைய இளைய தலைவர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து எனக்கும் பேசுற வாய்ப்பளித்த அண்ணன் சிற்றரசுக்கும் அண்ணன் மோகன் அவர்களுக்கும் பரமசிவனுக்கும் பாபு அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.